அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருந்த சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் மாறுகிறாருங்க. சுக்கிரன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் மற்றொரு ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேலை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் எண்ணி 25 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப காரியங்கள் எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை விரைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. எனவே மிக பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் ஜென்மம் அஷ்டமத்திற்கு வரும்போது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் விரயத்திற்கு வந்தாலும் கூட சில விரயங்கள் அதிகரிக்கும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய யோகத்தை சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. விரயஸ்தானத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தையும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் அலைச்சல், சிரமம், எதிர்முகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்றவை மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருங்க. இந்த தருணத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரன் பொதுவாகவே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார். அந்த வகையில் பார்க்கும்போது சிலருக்கு அதிர்ஷ்டமானதாகவும் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டம் இல்லாமல் நன்மை கிடைக்காத சூழல் உருவாகும். அதே சமயம் சில இடங்களில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இயல்பான வாழ்க்கை அப்படியே தொடரக்கூடிய சூழலும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக வீற்றிருக்கும் போது செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, இல்லற சுகம், சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் சௌகரியமான சூழ்நிலை, வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வுல சுகங்களை அள்ளித்தருவதில் தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். அவருடைய அனுகிரகம் இருந்தால் மிக பெரிய அளவில் செல்வந்தராகவும் பல வகையான செல்வங்களை தங்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொள்வதற்கான யோகமும் கிடைக்குங்க. அப்படிப்பட்டவர் தனித்து செயல்படுவதை விட மற்ற கிரகங்களுடன் இணையும் போது சில மாறுபட்ட பலன்களை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்தால் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பம், பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல படைப்புகள் வரவேற்பு பெறுவதற்கான யோகம் போன்றவை மிக வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே போன்று குருவுடன் இணைந்தால் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வேளையில் பெரும்பாலும் தனித்துதான் சுபத்துப பாதையில் வலம் பெற போகிறார். விரயத்தில் சுக்கிரன் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைய போகிறாருங்க. சந்திரனுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான பல தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க
போகிறது. எனவேதான் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மகர ராசியில் அவர் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே குடும்ப வருமானம் உயரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிக சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் எளிமையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கான யோகம் உண்டு. அகத்தோற்றம் மட்டுமல்ல, புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கலாங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் இன்முகத்துடன் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் சற்று நாட்டம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. பண வரவில் இருந்த தடைகள் விலகும். தடைபட்ட காரியங்களை துரிதமாக மன நிறைவுடன் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேலையில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக அமையும். தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, தொழில்துறையில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாங்க. பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் லாபம் படமடங்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக விரயஸ்தானத்தில் அமர்வதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருங்க. இருந்தாலும் உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனத்துடன் இருங்க. உடன் பிறந்தவர்கள், இல்லத்தில் மூத்தவர்கள் என அனைவருடனும் இருந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உறவு பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பணிகளை சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கலாம். குறிப்பாக இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது இல்லத்திற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்குங்க. வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற அனைத்தும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன் கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நற்காரியங்கள் எந்த விதமான தடையும் இன்றி உங்களுடைய வாழ்வில் செழுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் அலைச்சல் அதிகரித்தாலும் பெயர் புகழ பெறக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் சிரமங்களும் அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு.